ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்லுவோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1, 5, 9 திரிகோண சாணத்தில் இல்லை 1, 5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1, 4, 7, 10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2, 5, 8, 10, 11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 10, 11 உபயஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபயஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3, 6, 9, 12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது சேர்க்கை பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துலம் மகரம் ஆகிய 2, 7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய 3, 8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம் கன்னி தனுசு மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2, 7, 11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கரமாம்சம் அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3, 6, 8, 12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3, 6, 8, 12 வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகளை நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்கிறது விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷப ராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக ரிஷப லக்கணமாக மிதன லக்கணமாக கடக லக்கணமாக சிம்ம லக்கணமாக இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபுத்தி நடக்குமானால் லக்ன பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்த பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும்
ஓரளவுக்கு அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மேசராசி மேசலக்கண நேர்களே, உங்களுக்கு சூரிய திசையில் செவ்வாய் புத்தியா அப்படி என்ற பதிவு தான் இது. இந்த பதிவானது 10 பாவகத்தின் பதிவாகும். அதாவது மேசலக்கண நேர்கள் ஜாதகத்தில் உள்ள மகர ராசியில் உள்ள செவ்வாய்க்கு உண்டான பலன். ஓகேங்களா? அப்போ செவ்வாய் வந்து அங்கே வந்து உச்சமான இடம் இல்லைங்களா? அப்போ உச்சமாக தான் இருப்பார் அங்கே. ஓகே. அப்போ உங்களுக்கு இந்த சூரிய திசையானது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 வருட காலங்கள் இருக்கும். இந்த புத்தியானது உங்களுக்கு 4 மாதம் 6 நாட்கள் இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது 5 கூடியவன் திசையாகும். 1 கூடிய 8 கூடியும் புத்தியாகும். ஓகேங்களா? அப்போ 1 கூடிய 8 கூடிய புத்தி, அப்போ 1 கூடிய 8 கூடியும் லக்கணத்துக்கு போயிட்டார். அதாவது லக்கணத்துக்கு போயிட்டார். லக்கணாதிபதி வந்து 10க்கு வந்துட்டார். 10ல் வந்து பார்த்து மகரத்தில் உச்சமாக இருக்கார். ஓகேங்களா? அப்போ உச்சமாக இருக்காருன்னா அந்த இடத்துல என்ன நட்சத்திரம் சாரம் இருக்குது? உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் 3 பாதம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா திருவோணம் 1 2 3 4 பாதங்கள் இருக்கும். அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் வரைக்கும் அங்கே இருக்கும். மொத்தம் 9 பாதங்கள் இருக்கும். அப்போ உத்திராடம் சாரத்தில் அங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 5 கோடி சாரத்தில் இருக்கார். அப்போ 5 கோடி சாரத்துலேருந்து 10ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்கிறாரு. நட்பு சாரத்தில் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்து பாவத்துக்கு அது 6ஆக இருந்தாலுமே ஓகேங்களா? அப்போ வந்து 8வது பார்வையாக அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பார். அவரோட 5ஆம் இடத்து சாரத்தில் உட்காந்து 5ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்போ நம்ம பூர்வீகத்தில் உள்ள ஒரு கேஸ் சம்மந்தப்பட்டது, விஷயம் சம்மந்தப்பட்டது எல்லாம் இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சிலர் கேஸுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிலர் நம்மளை விட ரொம்ப பவர் சாட்சியாக இருக்கிறவங்க நம்மளுக்கு இடையூறாக இருப்பாங்க. இல்லை தாழ்ந்து போய் பிரச்சனை சால்வ் ஆகும். ஓகேங்களா? அப்போ குழந்தைங்களுக்கு உண்டான ஒரு வரம்புகள் நம்ம செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரி பட்ட படிப்பு, பேரு புகழ் இந்த படிப்புலாம் நம்மளும் பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் படிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் இந்த 8 கோடி 1 கோடி 8 கோடி அங்கே உச்சமாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா அது 5 கோடி சாரம் பட்டதுனால பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் படிப்பு, தொழில் இதெல்லாம் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இந்த அமைப்பில் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் தொடர்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் ஏற்படும். பூர்வீக சம்மந்தப்பட்டது, கலைத்துறை சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் அதில் ஒரு பேரு புகழ் பட்டம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அமைப்பும் உங்களுக்கு ஏற்படும். எப்பயுமே இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு பேரு புகழ் பட்டம் இதெல்லாம் நீங்கள் இந்த நீங்கள் இது செவ்வாய் புத்தியில் நீங்கள் தான் தேடி போகிற மாதிரி இருக்கும். அதுவும் தேடி வராது. தேடி போனீங்கன்னா அதுக்கு உண்டான வாய்ப்புன்னு உங்களுக்கு கட்டாயம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஊர் டு ஊர் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர இல்லை திடீர்னு ஒரு வாய்ப்புகள் வரும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அரசாங்கம் லோன் வாங்கி போகிறது, இன்சூரன்ஸ் பண்ணுறது, ஒருத்தர் பினாமி சம்மந்தப்பட்டதில் பண்ணுறது, இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி காலகட்டங்கள் ஒத்து வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா திருவோணம் சாரத்தில். அப்போ திருவோணம் சாரத்தில் செவ்வாய் இருந்தாருன்னா அப்போ 4 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 4 கோடி சாரத்துக்கு வந்து 10ஆம் உச்சமாகி 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் செவ்வாய் ஜாதகருக்கு எப்படி இருக்குனாக்கா அவங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொழில் மூலியமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அதை சம்பாத்தினா தொழில் மூலிமா வீடு வாசல் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அதே மாதிரி வரும் பட்டப்படிப்பு. ஓகேங்களா? சிலர் வந்து வயதாகி படிப்பாங்க, ஒரு பட்டப்படிப்பு படிப்பாங்க, ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஓகேங்களா? சிலர் பார்த்தீங்கன்னா மாமியார் அவங்க வீட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அனுசரிப்பு, நல்ல ஒரு வரவு செலவு இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இந்த மாதிரி காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ செவ்வாய் உச்சமாக இருக்கிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சனியோட வீடு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சிலர் பார்த்தீங்கன்னா ஒன்று நெருப்பு சம்மந்தப்பட்டது, உணவு சம்மந்தப்பட்டது அது ஒரு தொழிலாக பண்ணுவாங்க. ஒரு வண்டி வீடு வாகனம் இந்த அமைப்பில் பண்ணுவாங்க. ஒரு இயற்கை சேர்ந்த ஒரு தொழிலை ஒரு அமைப்பாக பண்ணக்கூடிய அமைப்பு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அடுத்தது அவிட்டம் சாரம். அப்போ அவிட்ட சாரம் பார்த்தீங்கன்னாக்கா 1 கோடி 8 கோடி சாரம் சுயசாரத்தில் இருக்கார். சுயசாரத்தில் உச்சம் வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக இந்த மாதிரி அமைப்பில் இந்த சாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயமாக ஊர் டு ஊர் கட்டாயம் போய் அவங்களோட சூழ்நிலை கட்டாயம் நம்மளுக்கு ஏற்படுத்துங்க. நீங்கள் வந்து உள்ளூர்லேயே இருந்தீங்கன்னாக்கா அது அவ்வளோ பெருசாக ஒரு சாத்தியம் ஏற்படாது. கட்டாயம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வெளியூர் பயணம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆராய்ச்சி, ஒரு ஊர் டு ஊர் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்டது, ஒரு ஆயுள் காப்பீடு திட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட தேவைக்காக நம்ம வெளியேற மாதிரி தான் இருக்குமே தவிர நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டோ ஓடவோ மறையவோ அந்த வாய்ப்பு இல்லைங்க. என்னதான் பகை வீடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சுயசாரத்துலேருந்து 8 கோடி அமைப்புலேருந்து அது 7ஆம் இடத்தை அந்த 4ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்து 5ஆம் இடத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்காக நம்ம வீடுக்காக நம்ம சுகபோகத்துக்காக நம்மளோட தேவைக்காக நாம் வந்து பயணிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஓகேங்களா?
ஒன்றும் பயப்பட வேண்டாம். இதுபோல் பயணிச்சு பாருங்கள், சிறப்பாக இருக்கும், சிறப்புடன் வாழ்வீங்க. என்னோட பதிவை நீங்கள் சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புகிறேன். நீங்கள் கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்கள் துல்லியமான பலனை நீங்கள் பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் மூலியமாக என்னோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலியமாக துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிறது ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே மூலியமாக சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக தான் நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைகரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல் ஒவ்வொரு பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டெயில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா, உங்களோட டீட்டெயில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களுக்கு சோழி பிரசனம் பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா, அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.